ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட்டா பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் மாறி மாறி இருந்துக்கிட்டாலும், அவங்க 2 பேத்துக்குள்ள இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, ஒருத்தர் பாரி விட்டு ஒருத்தர் மாறினா தான், அவங்கவங்க படுற கஷ்டம் அவங்கவங்களுக்கு புரியும். தூரத்துலேருந்து பார்க்கறதுனாலயும், கண்ணால பார்க்கறதுனாலயும் ஒருத்தவங்களோட கஷ்டத்த ஃபீல் பண்ணவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. உண்மையான லவ் இருந்தா புரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. நம்ம லைஃப்ல இந்த உண்மையான லவ்ங்கிற பேருக்கு அர்த்தம்னே இன்ன வரைக்கும் என்னன்னே தெரியல. அதனால நம்ம அத பத்தி பேச வேணாம். அவங்கள லாஸ்ட்டா வந்துட்டு யாரோ கூப்பிட்ட மாரி இருந்தது. யார் கூப்பிட்டுருக்காங்கன்னா, ஒரு வெள்ள முடிக்காரன் ஒரு கையில ஒரு கிளாக்க வச்சுட்டு நமக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான் தெரியுங்களா? அவன் தான் கூப்பிட்டு விட்டுருக்கான். லாஸ்ட் டைம் கூட ஒருத்தவங்க பார்க்க போயிருப்பாங்க. ஆனா அவன் வந்துட்டு ஆள் இல்ல அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்கல்ல. 11 மணி வாக்குல போய் கதவை தட்டினா எவன்டா கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அவன் வந்துட்டு இப்போ வந்துட்டு மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கான். இவங்க 2 பேத்தையும் பாதிச்ச விஷயம் வந்துட்டு ஒரு டார்க் மேஜிக். இந்த மேஜிக்கை பயன்படுத்துறவங்கள பத்தின புது விஷயங்கள் எதுவுமே அங்க இல்ல. அது மட்டும் அந்த மேஜிக்கை பத்தின விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. அதை எப்படி தடுக்கணும், ஒருத்தர் மேல பயன்படுத்தினா அதை எப்படி மாத்தணும் அப்படிங்கிறது அந்த புக்கு காணுமா. அந்த புக்கு கிடைக்கிற வரைக்கும் இதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்ப கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா? இதை என் மேல பயன்படுத்துறது யாரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, உங்களுக்கு எதிரிங்கன்ட்டு வெளியில இருந்தா தேவையில்ல, உள்ள இருந்தே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, இதுக்கான அடுத்த பகுதி கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி கொஞ்சம் அனுசரிச்சுட்டு தான் இருந்தாகணும். வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பார்க்கணுமே, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் உடம்புல இருந்துட்டு அப்படியே ஹீரோவை உத்து 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 பார்த்துட்டு இருக்காங்க. சாரி, ஹீரோயின உத்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே கொஞ்சம் டவுட் வருதுங்க அப்பப்ப. என்ன பண்றது? அப்படி உத்து பார்க்கும்போது அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லவ் மறுபடியும் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கும்போது குறுக்க எவனும் வர மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. யாருன்னா ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு வந்திருக்காங்க போல. அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் வருது. ஆல்ரெடி அதுதான் வில்லன் பையப்புள்ள வேலை பார்த்துட்டு இருக்குது. அது எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே டவுட் வருது. காயம்பட்ட அவர் இப்பதான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பதறி அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் பார்க்க போறா. ஏய் இருமா இரு, அவசரப்பட்டு போயிடுவா. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே அவசரம் தான். நீ என்னோட உடம்புல இருக்க. இப்போ நீ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது டவுட் வரும். நான் தான் போகணும். சரி சரி போனா எங்க அண்ணனை பத்திரமா பார்த்து விசாரிக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ பங்காளிங்க மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு இருக்க கூடாது. இங்க மட்டும் உங்க அண்ணன் மேல பாசம் வச்சிருக்கீங்களா? அவனா ஆம்பளை தானே, உனக்கு வரப்போ இந்த புருஷனான ஆம்பளை தானே, என் மேல கொஞ்சமாவது பாசம் வச்சிருக்கியா? வெளியில காட்டினா நீங்களா தாங்க மாட்டீங்கயா, போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சோன்னே அங்க பார்த்தா கத்தி குத்து நெஞ்சில வாங்கின மாதிரி கட்டு போட்டு படுத்து கிடக்குறான் ஆளு. அப்படி படுத்து கிடந்துட்டு இருக்கும்பொழுது வா வா நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன கேட்கறானா, அது உள்ள இருக்கிறது நம்ம வந்துட்டு நம்ம ஹீரோ தானே, அந்த கேர்ள் உடம்புக்குள்ள இருக்கிறது. அதனால எல்லைகள்லாம் சரியா இருக்கா, அங்க இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாச்சா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த காயெல்லாம் ஓகே தானா அப்படின்னு சொல்லும்போது அங்க பல்கா ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவை பட்டேர்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. என்ன சிஸ்டர் எப்படி நல்லா இருக்கியா அப்படிங்கும்போது இவன் யாரா இது அப்படின்னு பார்க்கும்போது இவன் தான் நம்ம ஹீரோட 2வது அண்ணன். வா வா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சண்டை போடுவோமா, தற்காப்பு கலையில நம்ம எப்படின்னு காட்டுவோமா அப்படின்ட்டு ஒரு குத்து விடுறதுக்காக நிற்கும் போது ஆகா இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவ சொல்லி கொடுக்கலையே. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறதாவே என்கிட்ட சொல்லவே இல்லையே. தற்காப்பு கலையெல்லாம் இவன் தான் கத்து கொடுப்பானா? இவன் ஒரு அடி அடிச்சானா நான் ஊருக்காக்கு சமமா ஒட்டிப்பனே அப்படிங்கிற மாதிரி அவன் சின்னதா ஒரே ஒரு பஞ்சு தான் விட வரான். உடனே கை வச்சு மூஞ்ச மறைச்சுனே என்ன சம்பந்தமே இல்லாம மூஞ்ச மறைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எது வந்து அது வந்துட்டு நான் இப்பெல்லாம் இந்த மாதிரி பண்றது கிடையாது. என்னமா சொல்ற, என்ன சொல்ற, தற்காப்பு கலை தான் உன் உயிர், இந்த விஷயத்துல உன் புருஷனை கூட நீ உள்ள விட்டு வச்சது இல்லையாமா, அவனே அடுத்த கட்டம் தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க, இப்படி வேற சொல்லி வச்சிருக்காளா அவ. அது அது என்னாச்சு, இது உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வந்துட்டு கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு ஒரு உருட்டு ஒட்டி விடுறாங்க. இதுல 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அதுல முதல்ல இருக்கான்ல அந்த வில்லன் பைப்புல அவன் தான் ஷாக் ஆகுறான். என்ன சொல்ற அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகும்போது, ஆனா 2வது நம்ம பல்கன் இருக்கார்ல அவர் இருந்துட்டு ஐ ஜாலி, நீ ஒரு ஆம்பளை பிள்ளைய வெத்து கொடுக்கணும், வெத்து கொடுத்தவனே அவனுக்கு நான் தற்காப்பு கலையை தான் கத்து கொடுப்பேன், ஏன் அங்கேயே விட்டு வைக்க மாட்டேடான்னா, பேசாம இருக்கணும், நான் அவனுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுத்து அவன் பெரிய பதவிக்கு போக வைப்பேன். பதவிக்கு போக மாட்டேன் என்ன, இங்கேயே ஏகப்பட்ட நரியெல்லாம் சுத்திட்டு இருக்குது, அதுவும் உன் புருஷனுக்கு தான் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அதுவும் நம்ம குடும்பத்தை ஃபேம் பண்றதுக்காக நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஹீரோவே ஷாக்காகி கேட்கறான். ஆமா இந்த மாதிரி எல்லைகள் இருந்து நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு, அவரோட உயிர் ஆபத்தா இருக்கிற மாதிரி இங்க பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உன் புருஷன் எப்பவுமே நம்ம குடும்பத்தை நம்பினது கிடையாது, நம்ம குடும்பம் தான் சூழ்ச்சி பண்ணணும், நம்ம பேரை ஏற்றி விட்டுட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்க பார்த்துட்டு இருக்காங்க, அதனால நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் ஹீரோக்கே புரியுது ஹீரோயின் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கா, தான் குடும்பத்தை பயன்படுத்தி என்னென்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு லைட்டா புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு நேரா ஹீரோனை தான் பார்க்க போறான். அவ போனோடனே எங்க அண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கார்ல அப்படிங்கிறப்ப நல்லா தான் இருக்கான். ஆமா இன்னொரு அண்ணன் பத்தி சொல்லவே இல்லையா, அவரு தான் எனக்கு தற்காப்பு கலை தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் எப்படி தட்டினார், அதே மாதிரி ஹீரோவும் கையில தட்ட அட்டி பாவி குடும்பங்களா, கையை தட்டி கையை முடிச்சிருவீங்க போல. உங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்குது, ஏன் பாடியா ஏன் சொல்ல மாட்டீங்க. ஆமா இது என்ன பாக்ஸ், இதுவா உங்க அண்ணன் வந்துட்டு உன்னோட சேஃப்டிக்காக கொடுத்து வச்சேன், இது என்ன சேஃப்டியா, என்னோட சேஃப்டினா உன்னோட சேஃப்டி தானே, எனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த கவசத்தை தான் போட்டுட்டு போக சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து விட்டாங்க. பாத்தீங்களா என் அண்ணனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் கீசலாம் இல்லை, உங்க டேடி கொடுக்க சொன்னார் அதனால கொடுத்தாங்க கேட்கும்போது எப்போ பார்த்தாலும் எங்க குடும்பத்தை பற்றி தப்பாவே நினைக்க வேண்டியது. ஆமாமா இவங்க இப்படியே கப்பலி வாரி கொடுப்போம் நாங்கள் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு இங்க 2 பேரும் இப்படி 2 பேரும் அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது இருக்காங்கல்ல அவங்களுக்கு நாளைக்கு வேட்டையாட போற விழா இருக்குல்ல, அப்படி போகும்போது கொஞ்சம் சேஃப்டியா போக சொன்னாங்க. ஆமா இப்போ நான் தானே போகணும், முன்னாடிலாம் நீங்க தான் வேட்டைக்கு போறோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மானம் தூக்கிட்டு வருவீங்க, இப்போ பாருங்க காரடி எல்லாத்தையும் தூக்கிட்டு வர அப்படிங்கும்போது ஆமா மிருகத்தோட தானே சேரும், அது சேர்றது இருக்கட்டும்,
ஏங்க இவ்வளோ வீக்காக இருக்கீங்க டம்மி பாடி வச்சுட்டு இவ்வளோ நாள் சீனை போட்டுட்டு இருக்கீங்க அரசன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேட்டை கிளம்புறேன் போங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக ஹீரோயின் போறா. கொஞ்ச நேரம் இவனுக்கு புரியல அவ என்ன சொல்லிட்டு போனா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அடி பாவி என்ன தைரியம் இருந்தா கட்டு மஸ்தான உடம்ப காமெடி பீஸ் உடம்புன்னு சொல்லிட்டு போவேன் இருடி உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்க பார்த்தா அங்க வந்துட்டு நம்ம ஹீரோக்கு செம மேக்கப் போட்டு ஹீரோயின் தானே அழகா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு மான அவங்களே பிடிச்சி எடுத்துட்டு வராங்க. இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ பைய போல எப்படி வேட்டையாடி இருக்கானா இவங்க ஒரு மான பிடிச்சிட்டு வருவாங்க, இவர் அம்புட்டு கொள்வார். இதுதான் வேட்டையாடவில்லை. ஆனா இப்போ வந்துட்டு தான் நம்ம ஹீரோட உடம்புல இருக்குது ஹீரோயின் ஆச்சா சீ 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 இது என்ன ஒரு கோழத்தனம். நானே காட்டுக்குள்ள போறேன், நானே அந்த மான வேட்டையாடுறேன், ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் உள்ள அனுப்பிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதான் உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாத அதெல்லாம் முன்னாடி இப்போ ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி குதிரை மேலே அப்படியே மாசா ஏறிக்கிட்டு மாசா போகும்போது இவனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் இந்த அளவுக்கு பண்றதை பார்த்து அவன் மேலே இன்னும் லவ் வர ஆரம்பிக்குது. அப்படியே விரட்டிட்டு போயிட்டு அந்த மானம் அட்டாக் பண்றான். ஒரு அம்பு பட்டு அதுவும் ஓடுது. அம்பு பட்டு ஓடின மானம் தேடிட்டு போகும்போது அது செத்து கிடக்கு. என்னடா அது ஒரு அம்பு தானே விட்டா எப்படி செத்து கிடக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இடத்துல மரத்துல இருந்து பள்ளி மாறி நிறைய பேர் சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே பறந்து போயிட்டு அப்படியே அந்த வில்ல எடுத்து சுத்தி வர அத்தனை பேர்த்தையும் அப்படியே அம்பாலே வச்சு முடிப்பா தெரியுங்களா சரியா இருக்கும். அப்படியே சரி அப்படின்ட்டு சுத்தி 5 பேர் வளைச்சிடுறாங்க. இவங்களையும் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ஹீரோட படம் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ணுது. அந்த குரூப்போட தலைவன் யாரா இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட 2வது பல்கன் இருக்கார்ல. நீங்க வேட்டையாட போகும்போது உங்களுக்கு ஆபத்து இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் உங்களே ஃபாலோ பண்ணி வந்தேன். இது வந்துட்டு கொலகார குரூப் தான் அப்படின்னு சொல்லி இவங்க வேற எங்கேயாவது இருக்காங்களா நான் பார்த்துட்டு வரேன், நீங்க பத்திரமா போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க காப்பாத்தி. பார்த்தா ஹீரோயின் உடம்புல இருந்துட்டு அப்படியே தவிச்சிட்டு இருக்கா. வந்துருவாளா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது தான் அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. என்னன்னா அவங்க அண்ணன் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு கவசம் மாதிரி, அந்த கவசத்தை வந்துட்டு அதை போட சொல்லுவாங்க. ஆனா இவ போடாம போயிருப்பா. அதனால அவளுக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்திருக்கும். என்ன பண்றது ஏது பண்றதா வந்துருவாளா அப்படின்ட்டு வரும்பொழுது அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்படி உயிரோட வந்துட்டாலே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டாலே அப்படின்ட்டு பூவை கையில் வச்சுட்டு இருந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தவ ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிக்கலாம், சாரி அவளை கட்டி பிடிக்கலாம் அப்படின்ட்டு இவன் ஓடுறான். ஓடும் பொழுது சுத்தி இருக்க வந்துட்டு நிறைய பேர் ஒளிஞ்சிருந்து அம்புட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த அம்பு வந்துட்டு நம்ம ஹீரோட இருக்க ஹீரோ மேல அப்படியே அட்டாக் பண்ண வரும்பொழுது குதிரையில இருந்து வந்துட்டு இருந்த ஹீரோயின் பறந்து வந்துட்டு ஒவ்வொரு அம்பையும் தடுத்து விட்டுட்டு அந்த ராஜா உடைக்கு பக்கத்துல பின்னாடி ஒரு சால்வ மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வச்சு அம்போட அட்டாக் தடுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு அம்பு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேல வரத அப்படியே நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ தடுத்து அந்த அம்பை அப்படியே அவன் வாங்கிக்கிறான். ஹீரோயின் துடிச்சு போறா, எப்படி ஹீரோக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு சுத்தி நின்று அம்புட்டாங்கல்ல அவங்கள வந்துட்டு குரூப்போட ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் செத்து போயிட்டாங்க, ஆனா இவன் மட்டும் தான் மாட்டினா அப்படின்ட்டு ஹீரோனோட பல்கன் வந்து பிடிச்சிட்டு வராங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அமைச்சர் வந்துட்டு அந்த ஆளோட மூஞ்ச பார்த்துட்டு இது வந்துட்டு நம்ம ஹீரோயின் அண்ணனோட குரூப்ல இருக்கிறவங்க, அப்போ இந்த குடும்பம் தான் உங்களுக்கு எதிராக சதி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோட உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோயின் தானே, அவ கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு அது எப்படி சொல்றீங்க அப்படிங்கும்போது ஹீரோயினோட அண்ணனும் இது சாத்தியமே கிடையாது, இது யாரோ வேணும்னே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படியே அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கட்டும், அப்படியா இருந்தாலும் ஹீரோனை ஏன் கொல்லணும், ஹீரோனோட குடும்பம் தான் இதை பண்ணுச்சுன்னா ஹீரோனை இப்ப ஏன் கொல்லணும், அவ மேல எல்லாம் போட்டுருக்காங்க கூட அவங்க சரியா இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த அமைச்சர் பேசும்போது சாமா கடுப்பாயிடுது நம்ம ஹீரோனோட அண்ணனுக்கு. உடனே அந்த ஆள்கிட்டயே கேட்கறாங்க எதுக்கு இப்படி பண்ண, என்னோட அண்ணன் படையில இருந்துட்டு நீ எப்படி பண்ண, உனக்கு பின்னாடி யார் இருக்கா எதுன்னு மறைக்காம சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்ல இது உங்க குடும்பம் தான் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இதுதான் இந்த குடும்பத்தையும் நம்ம அரெஸ்ட் பண்ணணும், மொத்த பத்தியும் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாங்க இதை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு முன்னாடி அதாவது ஹீரோயின் முன்னாடி நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அம்பு குத்தப்பட்ட நம்ம ஹீரோயின் டப்புக்குன்னு இருந்தோடனே நான் செத்தாதானே அது பிரச்சனை, இல்லைன்னா இது ஒரு சரியான ஒரு அட்டாக் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ நீங்க சாகலையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அமைச்சரோட ரியாக்ஷன் இருந்தது. ஆக மொத்தத்தில் அம்பு வந்துட்டு நம்ம ஹீரோவை குத்தவே கிடையாது, அதை ஹீரோயின் அலைக்கா பிடிச்சிட்டா இப்படியே பர்ஃபார்ம் பண்றாங்க நடிக்கிறாங்க 2 பேரும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரத்தம்லாம் தெரிஞ்சது. அந்த ரத்தம் கூட நம்ம ஹீரோ உடம்புல இருந்துட்டு அப்படியே ஊத்தி விட்டது தான். 2 பேரும் கண் அடிச்சுட்டு தான் இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் யாரும் இங்க சதி வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ மொத்தமே நம்ம அமைச்சருக்கு எதிராக திரும்பி போனதுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க உங்களை பாதுகாக்காம விட்டது என்னோட தப்பு தான், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அண்ணனுக்கு பல்கன் அணி செம்ம டென்ஷன் ஆயிடுது. கடைசியில் இந்த டைலாக் ஒன்று சொல்லிடுங்கயா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். என்ன பண்றது அவனுக்கு என்ன இவன் ட்ரெஸ்ஸை கழட்டுறா என்னாச்சு ஒருவேளை ரொமான்ஸ் மைண்ட்ல எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பாக்குறா உடம்புல எதுவும் காயம் பண்ணலையா அப்படின்னு. அந்த ஹீரோயினோட அண்ணன் கொடுத்துருப்பாங்களா அந்த கவசம் அதை வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதாவது ஹீரோவுக்கு போட்டு விட்டு தான் இவங்க வந்து வேட்டைக்கு போயிருப்பாங்க. என்ன உன் உடம்புக்கு ஏதாவது ஆச்சு கீரை விழுந்திருக்கான்னு பாத்தி அப்படின்னு சொல்றப்ப இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசாதடா புருஷப்பையில அதெல்லாம் அப்படிதான் ஐயோ அப்ப இது நீ பொண்டாட்டியா நினைச்சு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சம் அதிரடியான ரொமான்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பா போறாங்க. அதே நேரத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த ஒருத்தன் செத்து போனால சைனைடி சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டா இறந்து போயிட்டான் டக்குன்னு அந்த ஆளை தூக்கி வச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஹீரோட தம்பி தான் இருக்கான். அப்போ அவன் முகத்தில் கட்டிருந்த துணியில இருந்துட்டு ஏதோ ஒரு வாசனை வருது, ஆனால் அது பழக்கப்பட்ட வாசனை மாதிரியே இருக்கு. அதை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு ஓடி வரும்போது இவங்க ட்ரெஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு போட தெரியல, லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் போட தெரியல, இதை கொஞ்சம் போட்டு விடு அப்படின்னு சொல்றப்ப அப்படி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ண நேரத்தில் கட்ட நம்ம ஹீரோட தம்பி வந்து பார்த்துட்டு ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது இங்க 2 பேத்துக்கும், உங்க கண்ணை வேற செவந்திருக்கா நீ
அண்ணன் வேற வெக்கத்துல இருக்கிறான். என்ன நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாங்க 2 பேரும் கோவப்பட்டுட்டு இருந்தோம். கோவப்பட்டா 2 பேரும் க்ளோஸா நின்னுட்டு இருக்க மாட்டீங்களே. சரி, சரி. இங்க எதுக்கு வந்த அப்படிங்கும்போது, அத என் அண்ணன் கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு, அவன் அண்ணன் கிட்ட பக்கத்துல போய் நின்னுட்டு, அண்ணா, அண்ணா, அண்ணா என்னடா? அது வந்துட்டு நான் ஒரு எவிடன்ஸ கண்டுபிடிச்சுட்டேன். இந்த முகத்துறியில இருந்து வர வாசனை குடும்பத்தை சேர்ந்தது தான். அதுவும் நம்ம அண்ணி குடும்பத்தை சேர்ந்தது தான். மறுபடியும் நம்ம குடும்பத்து மேலேயே பழிய போடுறாங்களேங்கும்போது, ஆனா இதுல வேற ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கு. இத வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்துட்டு இது யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, இங்க பாரு இனிமேல் டச் பண்ணலாம் பேசாத உன் அண்ணன் அப்படின்னு சொல்றான். அது வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோயின் உடம்புல இருந்துட்டு, எதுக்கு ஏன் நீ திடீர்னு எங்க அண்ணன் கிட்ட நான் எப்பவும் இப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு இருப்பேன், எப்பயும் இப்படி தானே பேசுவோம் அப்படிங்கும்போது, ஓ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா ஒருவேளை 2 பேரும் மாறினது கண்டுபிடிச்சிட்டானா? நான் அண்ணன் கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறது உங்களுக்கு பொசசிவ பொங்க விட்டுருக்குது, வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா வண்டியும் இப்படியே பண்றீங்க, ஏன் அப்படி? ஒரு அண்ணனும் தம்பியும் அந்யோன்யமா இருந்தா அதுக்கு நடுவில் அணுகுண்டு வைக்கிறதே அண்ணியோட வேலையா இருக்குது. இதெல்லாம் நியாயமா? பண்ற மாதிரியே ஹீரோயின் நெத்தியில கை வச்சு தள்ளுறாளா? இங்க பாருங்க, ஒவ்வொன்னா என் அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எங்க அண்ணனுக்கு எதிரா எங்க அண்ணன் பக்கத்திலேயே நீங்க சேரணும், அதுவே என்ன பிரிக்கணும்னு நினைச்சீங்க, வெடிகுண்டை போட்டு பிரிச்சு விட்டுட்டு ஓடிடுவோம் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, போடா லூசு பயலே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோட தம்பி தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த வெள்ளை மாடியா ஒருத்தன் தான்ல, அவன் வந்துட்டு அந்த வாசனையை பத்தி தேவைப்படுதா உனக்கு நியூஸ், இல்ல அந்த தூளை பத்தி தேவைப்படுதா அப்படின்னு சொல்றான். அந்த வாசனை தூளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு அவன் வந்து கேட்கறான். நம்ம மந்திரவாதி ஆள்கிட்ட டவுட் கேட்டு நம்ம ஹீரோட தம்பி ஒரு இடத்துக்கு போகிறான். அது எந்த இடம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோட தம்பியும் ஹீரோவும் போயிட்டு ஒரு இடத்துல டான்ஸ் பார்த்துருப்பாங்களே, ஆனால் போய் பார்த்தது வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான். அதில் ஒரு லேடி வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் கூட இங்கே வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருப்பாங்கல்ல, அந்த லேடி தான் இப்போ இருக்காங்க. போன உடனே இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் இன்னைக்கு லீவ் விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வேற யாராவது ஆண் நண்பர்கள் வந்து தங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் கூட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நாங்கள் ஒரு ஆள் சந்தேகப்படுறோம், இங்கே இருந்துட்டு வெளியில் வந்தவங்க பெண்கள் யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப, அப்போது நாங்கள் ஒருத்தங்களை சந்தேகப்படுறோம் கொள்ளக்கார கும்பலில் இருந்துட்டு, உண்மையை மறுபடியும் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, அப்படி யாருமே இங்கே இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆணும் இங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆளுன்னு தான் சொன்னேன், அது பொண்ணா ஆனா அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து அம்பு வில்லெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அதை நேராக ஹீரோ கிட்ட சொல்ல வரணும் அப்படின்ட்டு அங்கேருந்து நேராக வராங்க. இங்கே ஹீரோ வந்துட்டு நம்ம பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம ஒய்ஃபை புரிஞ்சுக்கிட்டோம், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கான். அப்போ என்னதான் ஹீரோயின் உடம்புல இருந்தாலும் அவளை தனியாக கூப்பிட்டு போயிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இதே எனக்கு கிஃப்டா, எனக்கு நீ கிஃப்டெல்லாம் வாங்கி தர மாட்டியே அப்படிதான் நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தா ஒரு பூத்தோட்டத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்கான் பயப்புள்ள. இது எப்போ ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, இது உனக்கு நான் பிறந்த நாள் பரிசாக கொடுக்கலான்னு ரெடி பண்ணேன், அதுக்கு நடுவில் தான் பல பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கிட்டு நமக்கான சந்தோஷத்தை நம்ம எழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாம் இவ்வளோ ரெடி பண்ணி வச்சிருக்க, ஆனால் ஒய்ஃப் மட்டும் 1 2 3 குழந்தைக்காக நிறைய கொண்டு போறியா, அதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு விஷயம் சொல்லவா, இப்போ வரைக்கும் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, அதுக்கான ஆதாரம் அங்கே ஒரு பூ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பூவை காட்டுறான். இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே பழகிருப்பாங்க போல. அப்போ ஹீரோயின் தான் அந்த பூவை கொடுத்துருப்பா போல ஹீரோவுக்கு. அந்த ஞாபகார்த்தமாக அந்த பூவை வச்சிருக்கோன்னே அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போயிடுது. இப்போ நீ வில்லன் பைப்பிலையும் நம்ம ஹீரோட அங்கிள் அமைச்சரையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே அமைச்சரோட பிளான் மட்டும்தான் போல, வில்லனோட பிளான் இதில் எதுவுமே இல்லை போல. நீங்கள் போட்டது ஃபுல்லாக சொதப்பிக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னல. இப்போ இந்த டான்ஸ் ஆடுற பொண்ணை வேற பிடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நேராக அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்கள்கிட்ட தான் வருவாங்க. ஆனால் அது என் பக்கம் எந்த பக்கமும் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு புதுசாக ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்கள புதுசாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நியமிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் ப்ளே பண்ண நினச்சது அந்த கர்ப்பமாக இருந்த பொண்ணை வச்சு தானே, அவளை வச்சு தானே ப்ளே பண்ண நினச்சிங்க. ஆமாம் அவளை வச்சு தான் ப்ளே பண்ண நினச்சிட்டேன். ஆனால் எல்லாமே சொதப்பிக்கிச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற ஒரு பிளானை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, அங்கே பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. என்னதான் ஹீரோ தன்னோட லவ் இந்த அளவுக்கு சொன்னாலும் அவளுக்கு ஒரு வருத்தம் இருந்துட்டு இருக்குது. என்ன இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தை கொடுத்துட்டான்ல, அதில் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கும்போது அவன் தெளிவாக சொல்லிடுறான், நான் நேசிக்கிறதும் ஒன்று தான், எனக்கு குழந்தைன்னு பிறந்தா அது உன் கூட தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டேன். அப்புறம் எப்படி அந்த குழந்தை, அவன் ஏதோ எனக்கு மயக்க மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அதுவும் அந்த குழந்தைக்கு நான் காரணம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்பப்போ டவுட் இருந்துகிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது எப்போவுமே சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி வேறாவது ஒரு ஆள் வந்துருவாங்கல்ல. இப்போ அந்த குழந்தை பிறந்தது இறந்தது அப்படின்னு சொல்லி ஏமாத்திருந்ததுல ஒரு புள்ள, அந்த புள்ள சூசைட் பண்ணுறதா ஒரு நியூஸ் வருது. நேராக ஓடி போய் ஹீரோயின் பார்க்க போகிறா, அந்த புள்ள உயிரோட தான் இருக்குது. என்ன நீ வந்திருக்க, அவர் வரலையாகும்போது, நான் தான் வந்தேன் உன் மேலே அக்கறைப்பட்டு, ஆனால் நீ இப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நான் என்ன பிளான் பண்ணேன், எதுவுமே பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன கொலை பண்ணுறதுக்கு தான் இங்கே வர சொன்னேன், கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவள் ஹேர் பென் எடுத்து ஹீரோனோட ஹேர் பென் எடுத்து அங்கே கரெக்டாக குத்த போகும்போது அங்கே வந்துட்டு 2வது ஒய்ஃபும் நம்ம மகாராணியும் வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே ஹேர் பெண்ணை திருப்பி தன்னைத்தானே ஹீரோயின் கையில் வச்சு குத்திக்கிட்டோன்னே அந்த மாதிரி சும்மாவே நம்ம ஹீரோயினை பார்த்தா காண்டாவும்.
உடம்புல இருக்கிறதுக்கு ஹீரோன்னு தெரியாமயே அவங்கள புடிச்சு போய் ஜெயில்ல அடைங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேர் பின் வேற அவளோட கையில தான் இருந்தா, சாரி அவனோட கையில தான் இருந்ததா. இதுல 2வது ஒய்ஃப் வேற, ஓ இந்த அளவுக்கு கொடூரமானவளா நீ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஜெயில எல்லாம் போடாம நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயின் தான் காப்பாத்திட்டு வந்துட்டு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. மருந்து போட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நெருக்கமா 2 பேரும் ஒன்று மணி ஆகலாம் அப்படின்னு கொஞ்சம் மஜாவா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி நம்ம ஹீரோட தம்பியும் அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி பைய போல வெள்ள மண்டையை வந்துடுறாங்க. என்னன்னா அந்த பொம்மை கையில எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க தண்ணியில் குதிச்சாங்கல்ல அப்ப இருந்ததுல அந்த பொம்மை எடுத்துட்டு வந்திருக்காங்க. உடனே போயிட்டு நம்ம ஹீரோட தம்பி நேரா போயிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து அண்ணா அண்ணான்னு கையை பிடிக்கும் பொழுது அங்க எது பொசசிவ் ஆயிடுது நம்ம ஹீரோக்கு, ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோக்கு. உடனே இருந்துட்டு நீ நவுந்துக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ என்ன என் அண்ணன் கிட்ட தான் உட்காந்துருக்கேன், நான் ஒன்றும் மாற்றி உட்காரல அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயா இவங்களுக்கு எப்படியா தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி மந்திரவாதிட்டு கேட்கும்போது, நான் எதுவுமே சொல்லலை, நானே தான் கண்டுபிடிச்சேன், எவ்வளோ நேரம் தான் நீங்கள் மறைச்சிட்டு இருப்பீங்க, சரி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பொம்மையில் வந்துட்டு ஒரு சூனியம் இது எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அது உங்களுக்காக எழுதுனது கிடையாது, நம்ம ஹீரோவுக்காக எழுதப்பட்டது. அது எப்படியோ தெரியாதனமாக அந்த ஏரியில் விழுந்துச்சா இல்லை பிளான் பண்ணி போட்டாங்களான்னு தெரில. ஆனால் இதை பண்ணது வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த குழந்தை பெற்றுக்கிட்டு இறந்து போச்சு அப்படின்னு ஒரு பிளான் நாடகம் பண்ணாங்களே, இப்போ கூட ஹீரோயினை மாட்டிவிட பார்த்தாங்களே, அவங்க பண்ண வேலை தான். ஆனால் இதில் 2 பொம்மை இருக்கணும், ஒன்று ஈங்க இன்னொன்று ஏங்க, 2 பொம்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அவங்க கூட ஜோடி சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தது நம்ம 2வது வயசோட சுற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வர அவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ண போகிறாங்க. அங்கே போனால் அந்த அம்மா இருந்துக்கிட்டு என் மேலே எப்படி பழி போடலாம், நான் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவ அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது நேராக போயிட்டு பேரரசிட்ட போயிட்டு இந்த மாதிரி தடை பண்ண மந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம 2வது ஒய்ஃபோட பெட்ரூமில் இருந்துட்டு ஒரு பொம்மை எடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, தனக்கு குழந்தை வேணும், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கணும், இந்த விஷயத்த பண்ணால் நடக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா, இவ்வளோ நேரம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஹேர் பின்னை தானே குத்திக்கிட்டு அந்த புள்ள தான் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த 2வது ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், அது நம்ம ஹீரோவுக்கே ஆபத்தான விஷயம்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கோமாவுக்கு கொண்டு போயிட்டு அவங்களை சாகடிக்கிற விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இன்னும் குழந்தை பெற்றுக்கிற விஷயம் அப்படின்னு தான் சொல்லி நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓரளவுக்கு இப்படியே இங்கே சமாளிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயின் வந்துட்டு இதில் சம்மந்தப்பட்டவங்க நம்ம அமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு அமைச்சர் ஓரளவுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு மாமா மரம் வேலும் போல ஹீரோவுக்கு. அதை கேட்டோடனே மகாராணியை ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த ஹேர் பின்னால் குத்துவாங்கன்னு அந்த பிள்ளையும் கூப்பிட்டு வந்து கேட்கும்போது, உண்மையை சொல்லு, இது நீ தான் பண்ண அப்படிங்கிற விஷயத்துக்காக எல்லா ஆதாரமுமே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோட தம்பி சொல்ல, அந்த பொண்ணு நான் எதுவுமே சொல்ல விருப்பப்படல, ஆனால் நான் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. இதுக்கு பின்னாடி இருந்தவங்கள அது காட்டி கொடுக்கல. இருந்தாலும் மகாராணிக்கு செம்ம கோபம் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் வந்துட்டு ஒரு பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், என்னோட மனசில் நீ மட்டும்தான் இருக்க, வேற எந்த ஒரு பொண்ணுமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு குழந்தைன்னு பிறந்தா அது உன் கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க 2 பேரும் அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது, அதுவும் நம்ம ஹீரோ தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் போல கிஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே உம்மா கொடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் அவருக்கு பெயின் வந்தது. நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோக்கு என்னடா அது பெயின் வருது அப்படின்னு யோசிச்சு, வேற எதுவும் பிரச்சனையால எப்பவும் கேர்ள்ஸுக்கு வரதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, அப்படி பார்த்தாலும் டேட்டு கடந்து போச்சே அப்படின்ட்டு உடனே மருத்துவரை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவரை கூப்பிட்ட உடனே அந்த ஆள் இருந்துட்டு, இது வந்துட்டு அந்த பிரச்சனை கிடையாதுங்க, இது வேற ஏதோ உங்களுக்கு விஷம் கொடுத்துருக்காங்க, அந்த விஷம் வந்துட்டு கொஞ்ச நாளாக கொஞ்சம் உடம்பு பாதிக்கும், மற்றபடி இது முழுசாக சாகடிக்கிற விஷம் கிடையாது, இது வந்துட்டு குழந்தை பிறக்கிற விஷயத்தையே தடை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, யார் எனக்கு விஷம் கொடுத்தது, அதுவும் நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே இருக்கும்போதே எல்லாமே இது நடந்திருக்கா, யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கும் பொழுது அங்கே வந்த வைத்தியர் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற சாம்பிராணி போடுற அந்த பகுதியை பார்க்குறப்ப அதிலிருந்து வர வாசனையை பார்த்தா இதிலிருந்து தான் விஷம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே உடனே ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோ அதிலிருந்து காஃபி எடுத்து கொட்டி அதை அமுச்சு விட்டுறான். ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு இதை யார் பண்ணது, இது யார் பண்ணதுன்னு சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கண்ணில் இருந்துட்டு கண்ணீர் வர ஆரம்பிக்குது. உடனே இருந்துட்டு அந்த மருத்துவரை வெளியில் போக சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருக்கா, என்னாச்சு இதை ஏன் கண்டுபிடிக்க வேணாம்னு சொல்கிற, ஏன் கண்டுபிடிக்க வேணாம்னு சொல்கிற, இல்லை அப்படின்னு உடனே இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தவ திடீர்னு கையை உதறி தள்ளிடுறா. என்னமாச்சு எனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க வேணாம், என் மனசை மொத்தமாக உடச்சிட்டிங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதெல்லாம் பொய் அப்படின்னு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான், எனது பேசுனதெல்லாம் பொய்யா, என் மனசில் இருந்தது தான் சொன்னேன், உண்மையிலேயே உன்னை தவிர வேறு யாரையும் நான் யோசிச்சதும் கிடையாது, அதனால தான் எந்த பெண்களோடையும் நான் நிறையா பெண்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க கூட நான் நெருங்கி பழகினதே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, ஆனால் இந்த தூபம் வந்துட்டு நமக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நான் கல்யாணம் ஆகி இங்கே வரும்பொழுது எனக்கு அது கல்யாண பரிசா யார் குடுத்தான்னா, உங்க அம்மா தான் குடுத்தாங்க. என்னோட குழந்தை அப்படிங்கிறது சாதாரண குழந்தை மட்டும் இல்ல. அது இந்த நீதிபதிகள் சம்மந்தப்பட்டதும், அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டதும், அது மட்டும் இல்லாம அடுத்து யார் அரியணை ஏற போறாங்கன்னு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? எனக்கு என்னமோ நீங்களும் சேர்ந்து தான் இத பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி, இவ்வளோ நேரம் ஹீரோவ பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடியா நெனச்சு, ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு 2 பேருமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான், இப்படி ஒரு ட்விஸ்ட்ட வச்சு முடிக்கிறாய்ங்க. நல்லா டெவலப் ஆயிட்டு இருந்த லவ்ல யாரோ லாரிய விட்டு ஏத்திட்டாய்ங்கப்பா. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.
ரியோபு ப்ரோ உங்கள கமெண்ட்ல பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சூர்யகலா சிஸ்டர். அதுவும் என்னாலயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். அவங்க ஒரு கல்யாணத்துக்கே படாத பாடுபட்டுட்டு இருக்கான். முருகானந்தன் ப்ரோ, மாலா சிஸ்டர், ராஜேஸ்வரி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பழனி லக்ஷ்மி உங்க பேர் பழனியா இல்ல லக்ஷ்மியா? ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கிருத்திகா சுரேஷ் சிஸ்டர். நீங்க சொன்ன மாரி காமெடி ட்ராமான்னு தான் நம்பி எடுத்தோம். ஆனா ட்ராமா போற போக்க பார்த்தா இது காமெடி ட்ராமா மாரியே தெர்ல. உங்களுக்கு தெரிஞ்ச, இல்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச மினி ட்ராமா ஏதாவது காமெடி ட்ராமா இருந்துச்சுன்னா, அத அனுப்புங்க. கண்டிப்பா நாங்க அதையும் பார்த்து உங்களுக்காக நாங்க அத ட்ரை பண்ணி போடுறோம். ஏன்னா நாங்க காமெடி ட்ராமா எடுக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் எபிசோட் காமெடியா இருக்குது. அடுத்த எபிசோட் சீரியஸா கொண்டு போயிடுறாங்க. லாவண்யா சிஸ்டர் உங்களோட கமெண்ட்ட நான் படிக்கணும்னா, அதுக்குன்னே நான் தனியா வீடியோ போடணும் போல. அனு ரொம்ப நைஸா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் நீங்க சொன்னீங்கல்ல, ஹீரோயினோட பிரதர பார்க்கும்போது அப்படியே சைக்கோ மாரியே இருக்கு அப்படின்ட்டு. எனக்கும் அப்படி தான் தோணுது. இந்த எபிசோட்லயே கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேற யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தா, அத நான் மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வாசிக்கிறேன். இந்த கமெண்ட்ஸ் மூலியமா தான் உங்ககிட்ட பேச முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன தலையிலேயே தட்டுங்க.